Hi students, myself Sikandar Badshah, MTech from NIT. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னா ப்ராபபிலிட்டி. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது நம்ம ப்ரீவியஸ் இயர் வெயிட்டேஜ் அனாலிசிஸ் பண்ணோம்னா டிஎன்இபி ஏஇ டான்செட் அந்த பேட்டர்ன் படி நமக்கு என்னென்னா மினிமம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மோரார்லெஸ் ஜென்ரலாக வந்து எல்லா கொஷின்ஸ்லையுமே என்னென்னா 3 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டிங்கிற சாப்டர்லேருந்து மூணு மார்க் நம்ம வந்து 3 கொஷின்ஸ் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் தட். ஸோ இது டிஎன்இபி ஏஇ பேட்டர்ன். ஸோ இதே டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி கேட் எக்ஸாம் உங்களுக்கு தெரியும், கேட் எக்ஸாம்லேயும் 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இப்போ அண்ட் ஆவரேஜாக ஒரு 3 கொஷின்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பியாண்ட் தட் நம்ம அந்த ப்ராபபிலிட்டிங்கிற டாபிக் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் போர்ஷனில் கூட அந்த ப்ராபபிலிட்டிங்கிற இந்த சாப்டரை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி வேரியஸ் எக்ஸாம் டிஎன்பிசி, ஸோ இதை மாதிரி எஸ்எஸ்சி, இந்த மாதிரி வந்து மற்ற எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையுமே இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஆப்டிடியூட் அப்படிங்கிற அந்த சாப்டரில் வந்து அவங்க வந்து கேட்கக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்குது. ஸோ ப்ராபபிலிட்டி, வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். ப்ராபபிலிட்டி இஸ் எ சான்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் டிஎன்இபி ஏஇ எக்ஸாம். ஸோ ஏஇ எக்ஸாமுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5000 பீப்புள் வந்து படிச்சுட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நல்லா சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஒரு 5000 ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ இந்த 5000ல் நம்ம போஸ்டிங் வாங்கினா என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா 1/5000. இந்த 5000ல் நம்மளும் ஒருத்தங்க, சரிங்களா? ஸோ இந்த நல்ல படிக்கக்கூடிய இந்த 5000 பீப்புளில் நம்மளும் ஒருத்தங்க. ஸோ இதே இது போஸ்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் 500 போஸ்டிங் இருக்குது. ஸோ இந்த 500 போஸ்டிங்கில் நம்ம வாங்குறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது? போஸ்டிங் வாங்குறதுக்கு 1/500. ஸோ இது அந்த நல்ல படிக்கக்கூடிய 5000 பீப்புளுக்குள்ளே நம்ம ஒருத்தங்க வரணும்னா 1/5000. ஸோ அதே அட் த சேம் டைம் 500 போஸ்டிங் இருக்குது, போஸ்டிங் நமக்கு அப்பாயிண்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? தட் இஸ் 1/500. ஸோ ப்ராபபிலிட்டிங்கிறது எப்படி டெஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபேவரபிள் கேஸ், that is actual case divided by the total case. So first point, probability of any event is equal to, that is favorable case divided by total case. ஸோ ப்ராபபிலிட்டி இப்படி தான் டெஃபைன் பண்ணுறாங்க. நம்மளோட டோட்டலாக எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது, ஸோ அதில் நம்ம வந்து என்ன ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணுறோமோ அதனோட ஃபேவரபிள் கேசஸ் எவ்வளோ. ஸோ அதே மாதிரி நமக்கு தெரியும் ஒரு ப்ராபபிலிட்டி, ஒரு ஆக்டிவிட்டி ஃபுல்லாக நடக்கிறதுக்கு 100%ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த 100% ஃபேக்டரில் சொல்கிறாங்க, ப்ராபபிலிட்டி ஃபேக்டரில் சொல்கிறாங்க, தட் இஸ் 1. ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் சம் ஆஃப் ஆல் தி ஈவெண்ட், சம் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆல் தி ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ப்ராசஸில் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் நடக்கலாம், ஒரு ட்ரையலில் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் நடக்கலாம். எல்லா இந்த ட்ரையலில் உள்ள எல்லா ஈவெண்ட்டையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு 100%. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குது. ஸோ அந்த கிரவுண்டில் வந்து ஃபுட்பாலுக்குன்னு சம் பார்ட் ஒதுக்கியிருக்காங்க, கிரிக்கெட்டுக்குன்னு சம் பார்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட்டு, ஃபுட்பால் கிரவுண்ட் ப்ளஸ் வாலிபால் கோர்ட், ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தட் இஸ் 100% ஆஃப் கிரவுண்ட். ஸோ அப்போ அந்த 100% ஆஃப் கிரவுண்டுங்கிறத சம் பார்ட்ஸாக என்ன பண்ணுறாங்க, செப்பரேட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ சம் ஆஃப் ஆல் தி ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? Then the third case will be the probability of any event, it must be less than or equal to 1 or greater than or equal to 0. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டி நடக்காமல் போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு ப்ராபபிலிட்டி நடக்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாளைக்கு வந்து மழை வரும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராபபிலிட்டி அனலிசிஸ் சொல்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த ப்ராபபிலிட்டி நடக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் 0. ஸோ ப்ராபபிலிட்டி நடக்காமல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் டேக்கன் அஸ் 0. ப்ராபபிலிட்டி 100% நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, தட் இஸ் டேக்கன் அஸ் 100%. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேக்டர் வி ஆர் டெல்லிங் இன் 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு ப்ராபபிலிட்டியை பற்றி பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. ஸோ இப்போ இந்த ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேசஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கேசஸை டெஃபைன் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கேசஸ் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னு சொன்னால் டிபெண்டன்ட் கேஸ். டிபெண்டன்ட் கேஸ். ஸோ அது என்ன டிபெண்டன்ட் கேஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரையல் இருக்குது. ஸோ இந்த ட்ரையலில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 ஈவெண்ட் ஏ, தட் இஸ் ஈவெண்ட் பி. ஸோ இது என்னென்னா நம்மளோட ட்ரையல். ஸோ இந்த ட்ரையலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கும் இன்னொரு ஈவெண்ட்டுக்கும் காம்பினேஷன் ரிலேஷன் இருக்கும், ஒரு ஈவெண்ட்டுக்கும் இன்னொரு ஈவெண்ட்டுக்கும் அசோசியேஷன். அதை என்ன சொல்லுவாங்க, எப்படி டெஃபைன் பண்ணுவாங்கன்னா ஒன் ஈவெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் அனதர் ஈவெண்ட் இன் த சேம் ட்ரையல், தட் இஸ் கால்ட் அஸ் டிபெண்டன்ட் ஈவெண்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஏங்கிறது 52 கார்ட்ஸ் நம்ம கார்ட்ஸ் விளாட்றோம்ல சீட்டு கட்டு. ஸோ கார்ட்ஸ்லேருந்து 52 கார்ட்ஸ்லேருந்து ரெட் கார்டு எடுக்கிறதுக்கு ப்ராபர்ட்டிங்கிறது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ. ஸோ அப்போ இதுக்கு என்ன ப்ராபர்ட்டினா ரெட் கார்டு டோட்டலாக 26 கார்டு இருக்கும். 26 டிவைடட் பை 52. ஸோ அதே மாதிரி டோட்டல் கார்டு 52, ரெட் கார்டு 26. அதே இது இப்போ இதில் நான் சொல்கிறேன் எனக்கு இதில் வந்து கிங் கார்டு எடுக்கிறதுக்கு உண்டான ப்ராபர்ட்டி தட் இஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி. ஸோ அப்போ கிங் கார்டுங்கிறது 4/52. ஸோ இந்த நடுவில் உள்ள போர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறதுனா அந்த ரெண்டுமே கம்பைன். அதான் சொல்கிறாங்க ஒரு ஈவெண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் அனதர் ஈவெண்ட். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 4/52. இங்கே வந்து 26 ரெட் கார்டில் ஆல்ரெடி 2 கிங் கார்டு இருக்குது. ஸோ திஸ் இஸ் 2/52. ஸோ திஸ் இஸ் கால்டு டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது கேஸு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய ஒரு ட்ரையலில் ஈவெண்ட் ஏக்கும் ஈவெண்ட் பிக்கும் தேர் இஸ் நோ ரிலேஷன். அக்குரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஏ விச் ப்ரிவென்ட் தி அக்குரன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் பி. ஸோ ஈவெண்ட் ஏ நடக்கிறதுக்கு என்ன ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ அந்த ஏ மட்டும் தான் நடக்கும், பி நடக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காயின் ப்ராப்ளம் சொல்லிக்கலாம். ஸோ இப்போ காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு காயினை நான் டாஸ் பண்ணுறேன், ஹெட்டு விழுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் ஒன்லி ஃபார் ஹெட்டு. ஸோ அந்த ஹெட்டும் டெய்லும் கம்பைண்டாக நமக்கு விழுறதுக்கு இங்கே பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. ஒரு காயின்னா ஒன்று ஹெட்டு விழும், அப்படி இல்லை டெய்ல் விழும். ஸோ அப்போ இதுவும் வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூடட், இதுவும் எக்ஸ்க்ளூடட் கேஸ். தட் இஸ் கால்ட் அஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ். தேர்ட் கேஸ் வில் பி இண்டிபெண்டன்ட் கேஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சம்மு சால்வ் பண்ண முடியும். ஸோ இண்டிபெண்டன்ட் கேஸ். இண்டிபெண்டன்ட் கேஸ்னால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு ட்ரையல், செப்பரேட் ட்ரையல், இது ஒரு செப்பரேட் ட்ரையல், ட்ரையல் 2. ஸோ இதில் நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட், சேம் ஈவெண்ட் இந்த ட்ரையல்லையும் நடக்கலாம். இதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் நான் டாஸ் பண்ணுறேன், ஹெட்டு விழுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? அதே இது இன்னொரு காயின் டாஸ் பண்ணுறேன், அதுலேயும் ஹெட்டு விழுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி? ஸோ சேம் ஈவெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் நடக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் இண்டிபெண்டன்ட். ஸோ டிபெண்டன்ட்க்கும் இண்டிபெண்டன்ட்க்கும் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். டிபெண்டன்ட்ல என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே கம்பைண்டாக ஒரே ட்ரையலில் ரெண்டுமே கம்பைண்டாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் இண்டிபெண்டன்ட்ல ஒரே ட்ரையலில் நடக்காது, டிஃப்ரெண்ட் ட்ரையலில் இது நடக்கக்கூடிய அந்த சேம் ஈவெண்ட் இன்னொரு ட்ரையல்லையும் வந்து என்னென்னா அந்த ஈவெண்ட் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ். ஸோ அடுத்து நம்ம படிக்க போகிறது என்ன, சம் பேசிக் ரூல். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன, சம் தியரம்ஸ், பேசிக் தியரம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அடிஷ்னல் தியரம். ஸோ அடிஷ்னல் தியரம் சொல்ல இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் ஒரு 3 கேசஸ் பார்த்தோம், டிபெண்டன்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ டிபெண்டன்ட் கேஸுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் டிபெண்டன்ட். ஸோ அதே மாதிரி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கேஸ் 3 கேசஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அடிஷ்னல் தியரம் பார்க்கணும். ஸோ டிபெண்டன்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் தியரம் அப்படின்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. அடிஷ்னல் அப்படிங்கிறத என்றைக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சிம்பிளை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூனியன் சொல்லுவாங்க, ஆர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஏ யூனியன் பி தட் இஸ் ஏஆர்பி. ஸோ நமக்கு தெரியும் டிபெண்டன்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரையலில் ஒரு ஈவெண்ட், இது இன்னொரு ஈவெண்ட், ஈவெண்ட் ஏ ஈவெண்ட் பி. திஸ் இஸ் ஏ அண்ட் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஏ போர்ஷன் பி போர்ஷன் இதை மொத்தம் மெர்ஜ் பண்ணக்கூடிய அந்த பார்ட்டை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ யூனியன் பி. தட் இஸ் ஏ ப்ளஸ் பி ஆர் ஏஆர்பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஏ யூனியன் பிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். இதை வச்சு சம்லாம் நிறைய நமக்கு டான்சரில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ அண்ட் பி? ப்ராபர்ட்டி ஆஃப் ஏங்கிறது என்னது, இந்த டோட்டல் போர்ஷன். ப்ராபர்ட்டி ஆஃப் பிங்கிறது டோட்டல் போர்ஷன். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏல ஒரு ஏ அண்ட் பி இன்க்ளூடடா?
ப்ராபபிலிட்டி ஆஃப் பியில் ஒரு ஏ அண்ட் பி இன்க்ளூடட். அப்போ 2 டைம் ஏ அண்ட் பிங்கிறது என்னன்னா இந்த போர்ஷனுக்குள்ள 2 டைம் ஏ அண்ட் பிங்கிறது இன்க்ளூடடாக இருக்குது. அதனால 1 டைம்ஸ் ஏ அண்ட் பியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த போர்ஷன் கிடச்சிடும். அப்போ யூனியன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா ஏ பிளஸ் பி, இந்த இதோட டோட்டல் போர்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஏ யூனியன் பி, தட் இஸ் ஏ பிளஸ் பி ஆர் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதே இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ்னால் நமக்கு தெரியும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படித்தோம், 2 இதுக்குமே there is no interlinking, இது தனி இது தனி. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஆர் பி அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ யூனியன் பி, அப்படி இல்லை ஏ ப்ளஸ் பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ இங்கே ரெண்டுமே மிங்கிளாகி நடக்கிறதுக்கு தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி அப்படிங்கிற அந்த போர்ஷன் வந்து இங்கே பாசிபிலிட்டியே இல்லை. அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி is equal to probability of A plus probability of B minus probability of A and B. இங்கே ஏன் probability of A and B இங்கே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிஃப்ரெண்ட் ட்ரையலில் சேம் ஈவெண்ட் நடக்கலாம். அப்போ ஏயும் பியும் மிக்ஸ் ஆன அந்த சேம் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இண்டிபெண்டன்ட் கேஸ்லேயும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பியை மொத்தம் இல்லாமல் டேரெக்டாக அந்த கொஸ்டினே கேட்பாங்க. ஃபார் தி இண்டிபெண்டன்ட் கேஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் பி என்னன்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மொத்தம் இருக்கும், அதை மொத்தம் செலக்ட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் கேஸில் ஏ அண்ட் பிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஸோ அங்கே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி பாசிபிள், பட் டிஃப்ரெண்ட் ட்ரையலில் நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அடிஷ்னல் தியரம் 3 கேஸுக்கும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் மல்டிப்ளிகேஷன் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம். ஸோ அதே மாதிரி 3 கேஸ், டிபெண்டன்ட் கேஸ், independent case, dependent case, mutually exclusive case and independent case. Probability of A and B, probability of A and B. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அதை யூனியன் சொல்லுவாங்க, இது இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூ மாதிரி போட்டோன்னா இன்டர்செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி போட்டால் அப்படின்னு சொன்னால் இப்படி போட்டோன்னா என்னது யூனியன் சொல்லுவாங்க, இப்படி போட்டோன்னா இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. இன்டர்செக்ஷன் அண்ட் இந்த மாதிரி 2 மெத்தட்லையும் கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதே மாதிரி நமக்கு டிபெண்டன்ட் கேஸ்னால் என்னது ஈவெண்ட் ஏ ஈவெண்ட் பி ரெண்டுமே மிங்கிளாக இருக்கும். ஈவெண்ட் ஏ அண்ட் ஈவெண்ட் பி, ஏ அண்ட் பி ஆல்சோ பாசிபிள். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிவைடட் பை ஏ. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் டிபெண்டன்ட் கேஸ். ஸோ டிபெண்டன்ட் கேஸுன்னு சொல்ல என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை வந்து லிங்க் பண்ணி தான் வரும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி எப்படி போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிபெண்ட்ஸ் ஆன் ஏ. ஏன்னா ஏஐ டிபெண்ட் பண்ணி பி எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இதை பேஸ் பண்ணி டான்செட்டில் ஒரு 2-3 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. கேட்லேயும் வந்து அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட். மல்டிப்ளிகேஷன் தியரம் வந்து டிபெண்டன்ட் கேஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அண்ட் ஏ இதுக்கு போட்டோன்னா என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கணும். தென் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பி, அதாவது ஏ டிபெண்ட்ஸ் ஆன் பி. ஸோ அப்போ பியை டிபெண்ட் பண்ணி தான் ஏ வருது. எது வந்து நமக்கு நோன் ஈவெண்ட்டோ அது கீழே போட்டுக்கணும், அன்னோனை வந்து மேலே போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கன்க்ளூஷன் எடுக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி அண்ட் ஏ. ஏன் அப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸோ இந்த ஏக்குள்ளே ஒரு ஏ அண்ட் பி இருக்குது, பிக்குள்ளே ஒரு ஏ அண்ட் பி இருக்குது. அந்த ஏ அண்ட் பிங்கிறது பி அண்ட் ஏன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஏ அண்ட் பியும் பி அண்ட் ஏ மற்றும் பி, பி மற்றும் ஏ எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். ராமு மற்றும் ராஜா அப்படின்னு சொல்லிக்கலாம், ராஜா மற்றும் ராமு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பிக்கு என்ன எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டிபெண்ட்ஸ் ஆன் பி. ஸோ இந்த இதுக்கு இதை லிங்க் பண்ணிக்கலாம், இந்த இதுக்கு இதை லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சம்மு கேட்பாங்க. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கேஸ், டிபெண்டன்ட் கேஸ். ரெண்டாவது என்ன கேஸ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி
ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் there is no probability of A and B. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறது ரெண்டுமே செப்பரேட்டாக நடக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குமே எந்த ரிலேஷனுமோ எந்த காம்பினேஷனுமோ இருக்காது. ஸோ அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் A and B அப்படிங்கிறது என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் that is 0. Then the third case will be independent கேஸை பொறுத்த வரைக்கும் ப்ராபர்ட்டி ஆஃப் A and B is equal to simply we are multiplying probability of A and probability of B. இங்கே டிபெண்ட் கிடையாது, ஒரு ஈவெண்ட் இன்னொரு ஈவெண்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் தியரம். ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ அண்ட் பி டிபெண்டன்ட் கேஸுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு என்ன கேஸோ அது இன்ட்டு வித் நோன் வச்சு நம்ம அன்னோனை வந்து மேலே எழுதிக்கணும். ஸோ அதே மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் பி அண்ட் ஏல எழுதுறாங்க எப்படி எழுதணும். ஸோ அந்த ரெண்டையும் எப்படி கோரிலேட் பண்ணுறோம். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கு தேர் இஸ் நோ ஏ அண்ட் பி. ஸோ இண்டிபெண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா ப்ராபர்ட்டினா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ என்ன கேஸ் இருக்குது, 3 கேசஸ் இருக்குது. அந்த 3 கேசஸ்க்கு எப்படி அடிஷ்னல் தியரம் யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் தியரம் யூஸ் பண்ணணும். இது வரை நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு போக போனால் நம்ம பேசிக் ரூல்ஸ் போக போகிறோம். ஸோ இப்போ என்ன சம் பேசிக் ரூல்ஸ் படிக்க போகிறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் எந்த சம்னாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம என்ன கேஸுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா டிபெண்டன்ட் கேஸுக்கு படிக்க போகிறோம். ஸோ நமக்கு தெரியும் 3 கேசஸ், டிபெண்டன்ட் கேஸ், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் கேஸ். ஸோ டிபெண்டன்ட் கேஸை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு இதில் நம்ம கிவன் நமக்கு தெரியும் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கொடுத்துருவாங்க. ஒரு ஈவெண்ட் ஏ நடக்கிறதுக்கு என்ன ப்ராபர்ட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ப்ராபர்ட்டி ஆஃப் பி, ஸோ இன்னொரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபர்ட்டிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஈவெண்ட் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபர்ட்டி. தென் த தேர்ட் கேஸ் வில் பி, தேர்ட் ரூல் வில் பி ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். அப்படின்னா என்ன மீனிங், ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பார். அதாவது ஏ நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபர்ட்டி. ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் டான்சர் கொஸ்டினில் கேட்டது தான். ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆர் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பார் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ. அதான் என்ன மீனிங், சம் ஆஃப் ப்ராபர்ட்டி ஆஃப் எனி ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது 1. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட், இந்த ரெண்டும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் 1ன்னு சொல்லலாம். இந்த ஏக்கு மொத்தம் உள்ள ஈவெண்ட்டுக்கு மொத்தம் நம்ம வந்து டோட்டல் ப்ராபர்ட்டி, அது ப்ராபர்ட்டி ஆஃப் அக்குரன்ஸாகவும் இருக்கலாம், ப்ராபர்ட்டி ஆஃப் நான் அக்குரன்ஸாகவும் இருக்கலாம். அது நடக்கிறது நடக்காது ரெண்டுமே சேர்த்து டோட்டல் ப்ராபர்ட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 1 மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இஸ் கால்ட் அஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட். சரிங்களா. ஸோ இதே மாதிரி ப்ராபர்ட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது, ப்ராபர்ட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ரூல்ஸு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன, ஒன்லி ஏ. இந்த கேசஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்லி ஏ, ஈவெண்ட் ஏ ஈவெண்ட் பி ரெண்டுமே இருக்குது. ஒன்லி ஏ மட்டும் நடக்கிறதுக்கு எனக்கு என்ன பாசிபிலிட்டி, என்ன ப்ராபர்ட்டி அப்படின்னு கேட்குறேன். அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணால் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ அண்டு ப்ராபர்ட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் அப்படி சொல்லிக்கலாமா. ஒன்லி ஏ மட்டும் தான் நடக்கும், எனக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் பிக்கு தேர் இஸ் நோ பாசிபிலிட்டி. ஏ நடக்கும்போது பி நடக்காது, தட் இஸ் அண்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு மியூச்சுவலி ஃபஸ்ட்டு கேஸ் என்னது டிபெண்டன்ட் கேஸ். டிபெண்டன்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் ஏ ஈவெண்ட் பி, ஈவெண்ட் ஏ ஈவெண்ட் பி. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது என்ன சொல்கிறோம், ஏ அண்ட் பி. ஸோ இந்த போர்ஷன் என்ன சொல்கிறோம், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ நமக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ ஒன்லி ஏ மட்டும் தான் நடக்கணும் அப்படின்னா எந்த போர்ஷன் மட்டும் தான் நமக்கு வரும் அப்படின்னா ஒன்லி எந்த போர்ஷன் மட்டும் தான் வரும், இந்த போர்ஷன் மட்டும் தான் வரும். அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏங்கிறது என்ன சொல்லிக்கலாம், ஒன்லி ஏங்கிறது என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லிக்கலாமா. ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ அண்ட் பி. ஸோ இந்த டோட்டல் பால், இந்த ஏங்கிற டோட்டல் பாலுங்கிறது ஏ. ஸோ அதில் ஒரு ஏ அண்ட் பி இருக்குது, அதை மொத்தம் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்லி ஏ, பியூர் ஏ, ஒன்லி ஏ மட்டும் தான் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. இதே மாதிரி ஒன்லி பி மொத்தம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லிங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி. ஆனால் ஏ நடக்காது, ஒன்லி பி தான் நடக்கும். அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம், ப்ராபர்ட்டி ஆஃப் பி, ப்ராபர்ட்டி ஆஃப் ஹோல் பால் வந்து பி. ஸோ அதுலேருந்து ஏ இன்டர்செக்ஷன் பியை மொத்தம் நம்ம மைனஸ் பண்ணுறோம், ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. திஸ் இஸ் ஒன்லி ஏ அண்ட் ஒன்லி பி கேஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி 6th. ஸோ இது எப்படி கொஷின் கேட்பேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஃபன்னாக ஒரு காமெடி சொல்லணும் அப்படின்னா தலைப்படம் தளபதி படம், ஒன்று தலைப்படம் ஓடும், தலைப்படம் ஓடத்துல தளபதி படம் ஃப்ளாப். அப்படி இல்லை என்னது
தளபதி படம் ஓடும், தலைப்படம் ஃப்ளாப்பு, அப்படி இல்லை தலைப்படம் ஓடும், தளபதி படம் ஃப்ளாப். ஏதாச்சும் ஒன்று தான் அட் அ டைமில் வந்து ஃபேமஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று நடக்க சொல்ல இன்னொன்று நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ அதுதான் ஒன்லி ஏ ஒன்லி பி. அதே மாதிரி நமக்கு நெய்தர் நார் அப்படின்னா என்ன மீனிங் நமக்கு தெரியும். ஏயும் நடக்காது, ஏ நடக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இல்லை, பி நடக்கிறதுக்கும் ப்ராபபிலிட்டி இல்லை. அட் தி சேம் டைம் தளபதி ரெண்டு படமுமே ஃப்ளாப். அப்போ என்ன ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன சொன்னால் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ இது எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ நமக்கு இந்த டயக்ராம் தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் பி. ஸோ இதை ஏன்னு சொல்கிறோம், இதை பின்னு சொல்கிறோம். இந்த ஹோல் போர்ஷன் நம்ம என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏ யூனியன் பி, ஏ ப்ளஸ் பி. ஸோ இது போக உள்ள மிச்சம் உள்ள டோட்டல் என்னது அப்படின்னா ஏயும் பியும் நடக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி. இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி, இந்த பாக்ஸில் உள்ள டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது ஏ நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, பி நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி. நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏயும் நடக்கூடாது, பியும் நடக்கூடாது, ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற சொல்ல என்னென்னா இந்த போர்ஷன் மொத்தம் வரும். ஸோ இந்த ஏ ப்ளஸ் பியை மொத்தம் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த போர்ஷன் மொத்தம் கிடைக்கும். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறோம் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி. ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நெய்தர் நார் அப்படிங்கிறது என்னென்னா ஏயும் நடக்கூடாது, பியும் நடக்கூடாது. அப்போ ஏயும் பியும் நடக்கிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி தான் ஏ ப்ளஸ் பி. ஸோ அந்த போர்ஷன் ஏ யூனியன் பி நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா அடிஷ்னல் தியரத்தில் பார்த்தோம். டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 1 மைனஸ் ஏ யூனியன் பிங்கிறத என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? நெய்தர் நார் வரை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஒன்லி ஒன் கேஸ். என்னென்னா ஒன்லி ஒன் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஒன். இந்த ரெண்டு எப்படினாலும் அவங்க கொஷின் பண்ணலாம். ஒன்லி ஒன் ஆர் எக்ஸாக்ட்லி ஒன். அதாவது ஒன்று ஏ நடக்கும், அப்படி இல்லை பி நடக்கும், அவ்வளோதான். ரெண்டு கம்பைனாக நடக்குது. அப்போ இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டெல் பி தட் இஸ் ஒன்லி ஒன். அப்போ என்ன சொல்கிறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B complement plus probability of A complement and B. ஸோ எப்படி மென்ஷன் பண்ணலாம். அதாவது ஏ நடக்கும்போது பி நடக்காது, பி நடக்கும்போது ஏ நடக்காது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒன்லி ஒன்னு சொல்லியிருக்காங்க, எதுன்னு மென்ஷன் பண்ணல. ஏ ஒன்லி ஏவா இல்லை ஒன்லி பியா மென்ஷன் பண்ணல. தே ஆர் ஆஸ்கிங் ஒன்லி என்னது ஒன்லி ஒன் ஆர் எக்ஸாக்ட்லி ஒன்றுங்க சொல்ல ஒன்று ஏயும் நடக்கலாம், ஏ நடந்து பி நடக்காமல் இருக்கலாம், அப்படி இல்லை பி நடந்து ஏ நடக்காமல் இருக்கலாம். அப்போ இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி டோட்டல் ப்ராபபிலிட்டி நம்ம கொடுக்கணும். ஸோ இது நமக்கு தெரியும். இந்த ரூல்ஸ் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் ரூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எய்தர் ஆர் அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒன். இந்த ரெண்டுமே ஒரே கேஸ். எய்தர் ஆர் ஒன்று ஏ நடக்கும், அப்படி இல்லை பி நடக்கும், அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒன்றுங்கிறது என்னென்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒன்றாச்சும் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா எய்தர் ஆர் ஏ நடக்கும், அப்படி இல்லை பி நடக்கும். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒன்றுங்கிறது குறைஞ்சது ஒன்று நடக்கும். அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா ஏ நடக்கலாம், பி நடக்கலாம், ப்ளஸ் என்ன அப்படின்னா ஏ அண்ட் பி நடக்கலாம். நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார் தி டிபெண்டன்ட் கேஸ் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ நம்ம படித்தோம் ரெண்டு ஏ அண்ட் பி வரும், ஒரு ஏ அண்ட் பியை மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஏ யூனியன் பி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னென்னா டோட்டல் இந்த போர்ஷன். அப்போ ஏ நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, பி நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அண்ட் ஏ அண்ட் பி நடக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி. ஸோ தட் இஸ் எய்தர் ஆர் அட்லீஸ்ட் ஒன்றுங்க சொல்ல ஒன்றும் நடக்கலாம், இந்த ரெண்டும் சேர்ந்தும் நடக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. தட்ஸ் வே வி ஆர் மென்ஷனிங் அஸ் ஏ யூனியன் பி. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்னென்னா எய்தர் ஆர் அட்லீஸ்ட் ஒன்னா எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சுட்டா போதும், நம்ம சம்மு சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எய்தர் ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ். இதே மாதிரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்மோஸ்ட் ஒன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. தட் இஸ் அ ஃபேமஸ் கொஷின். அட்மோஸ்ட் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ மட்டும்தான் நடக்கணும், பி மட்டும்தான் நடக்கணும். ஸோ நமக்கு வந்து ஒன்றுக்கு அதிகமாக எந்த ஒரு ப்ராபபிலிட்டியுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. ஏன் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க? ஏ அண்ட் பிங்கிறது கம்பைன்ட் ஆக்ஷன், ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. நமக்கு என்ன ப்ராபபிலிட்டி கொடுத்துனாங்க? அட்மோஸ்ட் ஒன், அதிகபட்சமாக ஒன்று தான் நடக்கணும். அது ஒன்று ஏயாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை பியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை நடக்காமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கா? ஏயும் நடக்கலை, பியும் நடக்கலை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 1.
அப்போ அதிகபட்சமாக ஒன்றுன்னு சொல்கிறேன். அப்போ ஒன்றுக்கு மேலே என்ன இருக்குது, ரெண்டு கம்பைண்டாக நடக்குது. அதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னென்னா அட்மோஸ்ட் ஒன் கேஸ் கிடஞ்சிடும். அப்போ இட் மேபி ஏ நடக்கலாம், பி நடக்கலாம், அப்படி இல்லை ரெண்டுமே நடக்காமல் இருக்கலாம். இதுக்குண்டான எல்லா டோட்டல் ப்ராபபிலிட்டியும் வந்து என்னென்னா நமக்கு கிடச்சிடும். 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பின்னு போட சொல்ல. சரிங்களா, இதான் வந்து டிபெண்டன்ட் கேஸுக்கு உண்டான பேசிக் ரூல்ஸ். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது என்னென்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் த அப்சர்வேஷன் ஐ வில் கிவ். ஒன்லி ஏ. ஸோ ஒன்லி ஏ மீன்ஸ் என்னது, ஏ மட்டும் நடக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி காம்ப்ளிமெண்ட். பி நடக்காமல் இருக்குது. ஸோ ஒன்லி என்ன மட்டும் தான் வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மட்டும் தான் வரும். இங்கே என்ன அப்படின்னா ஏக்கும் பிக்கும் எந்த ரிலேஷனுமே கிடையாது. ஸோ எந்த மிக்சிங்குமே கிடையாது, கோரிலேஷனுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒன்லி பி கேஸுக்கு என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி that is equal to only probability of b. ஏன் அப்படின்னா இது செப்பரேட்டாக இருக்குது, எதையும் மைனஸ் பண்ணணும் நமக்கு எந்த நீடுமே இங்கே இல்லை. ஸோ திஸ் இஸ் ஈவன் ஏ, திஸ் இஸ் ஈவன் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மட்டும் நடக்குது பாசிபிலிட்டி என்னது, ஒன்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. பி மட்டும் நடக்குது என்ன ப்ராபபிலிட்டி, ஒன்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. இதே இது முன்னாடி படித்தோம் டிபெண்டன்ட் கேஸுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ இந்த ரெண்டும் நமக்கு இங்கே மிக்ஸ் ஆகுது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன படித்தோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. ஏன் நமக்கு பியூர் ஏ மட்டும் வேணும், அதனால் அந்த ஏ அண்ட் பி என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். பட் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷனுமே நமக்கு கிடையாது, மிக்சிங்குமே கிடையாது. ஸோ ஒன்லி ப்ராபபிலிட்டி, ஒன்லி ஏனா ஒன்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, ஒன்லி பி அப்படின்னா ஒன்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நெய்தர் நார். நெய்தர் நார் அப்படின்னா என்ன படித்தோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்டு பி காம்ப்ளிமெண்ட் ரெண்டுமே நடக்காமல் இருக்குது. ஸோ ஏ நடக்காமல் இருக்குது ஏ காம்ப்ளிமெண்ட், பி நடக்காமல் இருக்குது பி காம்ப்ளிமெண்ட். சம்டைம்ஸ் யூ ஆர் டெல்லிங் அஸ் ஏ பார் அண்ட் பி பார் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா 0. ஏன், ரெண்டுமே மிக்ஸே ஆகாது நம்ம சொல்லிட்டோம், ரெண்டுக்குமே இன்டர்லிங்கிங்குமே கிடையாது. அதே மாதிரி தேர்ட் கேஸ் தட் இஸ் ஒன்லி 1 ஆர் எக்ஸாக்ட்லி 1. எக்ஸாக்ட்லி 1. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டெல் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி. ஸோ இது நமக்கு தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டெல் பினா ஒன்லி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டெல் பிங்கிறது சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம், ஒன்லி ஏ ஒன்லி பி ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸ். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ட் கேஸ். தென் பேசிக் ரூல்ஸ் ஃபார் தேர்ட் கேஸ் தட் இஸ் இண்டிபெண்டன்ட் கேஸ். இண்டிபெண்டன்ட் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒன்லி ஏ, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி காம்ப்ளிமெண்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ரூல் ஞாபகம் வச்சுங்க, ஏ அண்ட் பி காம்ப்ளிமெண்ட். அதாவது இன்டர்செக்ஷன் ரூலை மட்டும் நம்ம மல்டிப்ளிகேஷன் தியரம் படித்த அந்த ரூலை அப்படியே யூஸ் பண்ணால் முடிஞ்சு. ஸோ ஏ அண்ட் பின்னு படித்ததுக்கு என்ன படித்தோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப், அந்த கேஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து சைலண்டாக எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கேஸ் இண்டிபெண்டன்ட் கேஸுங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட், அவ்வளோதான். ஸோ இதே கேஸு ஒன்லி பி அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி. ஸோ இதுக்கு என்ன வரும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. சிம்பிளாக மல்டிப்ளிகேஷன் ரூலை மொத்தம் அப்ளை பண்ணால் முடிஞ்சு. தேர்ட் கேஸ் என்ன, நெய்தர் நார். நெய்தர் நார். ஸோ நெய்தர் நாருங்க சொல்லி நம்ம என்ன படித்தோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்டு பி காம்ப்ளிமெண்ட் தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ காம்ப்ளிமெண்ட்னா என்ன, பி காம்ப்ளிமெண்ட்னா என்னங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Probability of A is equal to 5/7. So probability of A காம்ப்ளிமெண்ட்னா என்ன வரும், 1 minus 5/7 that is equal to 2/7. ஸோ இதான் அப்போ ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் ரெண்டையுமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஃபைனலாக என்னது, நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒன். அட்லீஸ்ட் ஒன். ஸோ அட்லீஸ்ட் ஒன்று கேஸ்ன்னு சொல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி காம்ப்ளிமெண்ட். ஏ நடக்கலாம் பி நடக்காமல் இருக்கலாம். அப்படி இல்லை என்ன அர்த்தம், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் அண்ட் பி. ஏ நடக்காமல் இருக்கலாம் பி நடக்கலாம். அட்லீஸ்ட் ஒன்றா என்னது,
குறைஞ்சது நமக்கு ஒன்றாச்சும் நடக்கும்னு சொல்கிறாங்க. குறைந்தது 1 அப்படின்னு சொல்ல அதிகபட்சம் எவ்வளோ நாள் நடக்கலாம். அப்போ 2 கம்பைண்டாகவும் நமக்கு நடக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். அட்லீஸ்ட் 1 அப்படிங்கிற சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் A நடக்குது, B நடக்கலை, அப்போ A மட்டும் நடக்குது. கண்டிப்பாக குறைஞ்சது 1 A நடக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பொறுத்த வரைக்கும் B மட்டும் நடக்குது, B நடக்கிறதுக்குண்டான ப்ராபபிலிட்டி. தென் தேர்ட் கேஸ் வில் பி நம்ம என்ன சொன்னால் அட்லீஸ்ட் 1 தான் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நம்ம நடக்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B. சரிங்களா? ஸோ இதுதான் இண்டிபெண்டன்ட் கேஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக ஒரு சில அந்த காயின்ஸ், அப்புறம் வந்து டைசஸ், அப்புறம் வந்து கார்ட்ஸ், இதுக்குண்டான ஒரு பேசிக்ஸை மட்டும் நம்ம படிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா ப்ராப்ளம் சால்விங் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா காயின்ஸ், அப்புறம் டைஸ், ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால் கார்ட்ஸ். காயினு, டைஸு, கார்டு, ஸோ இதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதனோட பேசிக் ரூல்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காயின், நம்மளை பொறுத்த வரைக்கும் காயின் தெரியும். இது வரைக்கும் டான்செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கொஷின்ஸ் வந்து காயின்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ காயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நமக்கு தெரியும் ஒன்று ஹெட்டு அப்படி இல்லை டெய்ல், இந்த 2 பாசிபிலிட்டி தான். ஒரு காயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனோட பாசிபிலிட்டி தட் இஸ் டினோட்டட் அஸ் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிபிலிட்டி என்றைக்குமே எப்படி டோட்டல் பாசிபிலிட்டியை சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஹெட்டு அண்ட் டெய்ல். ஒரு காயினை பொறுத்த வரைக்கும் ஹெட்டு அண்ட் டெய்ல் வந்து நமக்கு பாசிபிலிட்டி. ஸோ இப்போது காயினை பொறுத்த வரைக்கும் ஒரு காயின் டாஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராபபிலிட்டி அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஒரு காயின் நான் டாஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னோட டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள் பேஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதே 2 காயின் நான் வந்து டாஸ் பண்ணுறேன். ஸோ 2 காயின் டாஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஒரு காயினில் ஹெட்டு, ஒரு காயினில் டெய்ல். அட் த சேம் டைம் நான் 2 காயின் நான் டாஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு இதில் ஹெட்டு, ஒரு இதில் டெய்ல் விழலாம். அதேமாதிரி ஒரு இதில் டெய்லு, ஒரு இதில் ஹெட்டு விழலாம். இல்லை 2 காயின்லையுமே டெய்ல் விழலாம், இல்லை 2 காயின்லையுமே ஹெட்டு விழலாம். அப்போ என்னோட டோட்டல் பாசிபிலிட்டி தட் இஸ் நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதே மாதிரி 3 காயின் நான் டாஸ் பண்ணேன் அப்படின்னா 3 காயின்ஸ் நான் டாஸ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் சைமல்டேனியஸ்லி 3 காயின்ஸ் ஆர் டாஸ்ட். ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு அப்படின்னா 3மே ஹெட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. விழக்கூடிய 3 காயின்லையுமே ஹெட்டு விழுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது என்னென்னா 2 ஹெட்டு ஒரு டெய்ல். ஸோ 2 ஹெட்டு ஒரு டெய்ல் இந்த மாதிரி விழலாம். ஃபஸ்ட்டு 2 காயினில் ஹெட்டு, மூணாவது காயினில் டெய்ல். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு, 2வது காயினில் டெய்லு, 3வது காயினில் ஹெட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹெட்டு 2 டெய்ல் விழலாம். ஹெட்டு, ஒரு டெய்லு, ஹெட்டு, டெய்லு. ஸோ அப்புறம் டெய்லு, ஹெட்டு. ஸோ 3மே டெய்லாக விழுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ 1 + 3 4 7 டோட்டலி 8. ஸோ அப்போது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் இயர் இஸ் 8. ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் 6 காயின்ஸ் டாஸ் பண்ணால் எவ்வளோ பாசிபிலிட்டி, இந்த மாதிரி டோட்டல் பாசிபிலிட்டி எவ்வளோ, இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி போட்டு எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறாங்க தட் இஸ் 2 பவர் n. டோட்டல் பாசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. Total possibility of the coin is 2 power n. n is the number of coin. என்ன சொல்கிறோம்னா நம்பர் ஆஃப் காயின். ஃபார் எக்ஸாம்பிள் 1 காயின் அப்படின்னா 2 பவர் 1 is equal to 2. 2 காயின்ஸ் அப்படின்னா 2 பவர் 2 is equal to 4. ஸோ 4 வந்துட்டா. ஸோ 2 பவர் 3 is equal to 6. 8. 2 பவர் 2 cross 2. ஸோ 8. ஸோ இப்போ 8 டோட்டல் பாசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 8. இந்த மாதிரி 6 காயின்ஸ் அப்படின்னா 2 பவர் 6. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணால் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ காயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தெரிஞ்சால் போதும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி இதில் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 3 காயின்ஸ் நான் டாஸ் பண்ண சொல்ல எனக்கு வந்து 3மே ஹெட்டு விழுறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதில் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் A is equal to என்னது A நடக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி தட் இஸ் ஃபேவரபிள் கேஸ் டிவைடட் பை டோட்டல் கேஸ் தட் இஸ் n ஆஃப் s. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ் நான் இங்கே வந்து ஏன்னு வச்சுருக்கேன். ஏங்கிறது என்னன்னா 3 காயின்லையுமே ஹெட் விழுறதுக்கு ப்ராபபிலிட்டிங்கிறத நான் ஏன் டினோட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து நம்பர் ஆஃப் அந்த ஃபேவரபிள் கேஸ் 3 ஹெட் வரதுக்கு உண்டான நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேஸ் எவ்வளோ, அதே மாதிரி நம்பர் ஆஃப் டோட்டல் கேஸ் எவ்வளோ. ஸோ 3 காயின் சொல்லும்போது 2 பவர் 3 தட் இஸ் ஈக்குவல் டு 8 நமக்கு தெரியும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஏ அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நமக்கு வந்து ஃபேவரபிள் கேஸ் வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குது, ஒன்றே ஒன்று தான். ஒரே ஒரு டாஸ்கில் மொத்தம் நமக்கு என்ன வருதுன்னா 3 ஹெட்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 1/8.
ஸோ இந்த மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஹெட்டு வரதுக்கு எக்ஸாக்டாக 2 ஹெட்டு வரதுக்கு என்ன ப்ராபர்ட்டி அப்படின்னு கொஷின் பண்ணாங்கன்னா இப்போ இதில் ஒரு 2 ஹெட் இருக்குது, இதில் 2 ஹெட் இருக்குது, இதில் 2, அப்போ 3ங்கிறது ஃபேவரபிள் கேஸ், டோட்டல் கேஸுங்கிறது 8. ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து கொஷின் இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க சரிங்களா. இது காயினை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது அகைன் என்ன அப்படின்னா டைஸ் போகிறோம். ஸோ டைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 6 சைடு இருக்கும். ஸோ அந்த 6 சைட்லேயுமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு டாட்டாக வச்சுருப்பாங்க. 1 டாட்டு, 2 டாட்டு, 3 டாட்டு, 4 டாட்டு. ஸோ இதை மாதிரி நம்பர் 1 2 3 4 5 6ன்னு மென்ஷன் பண்ணக்கூடியது. நம்ம டைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டைஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை சைடு இருக்கும் அப்படின்னா 6 சைட்ஸ் இருக்கும். தட் இஸ் 6 சைடு இருக்கும். ஸோ அப்போ 2 டைஸ்னால் 2 டைஸை அட் அ டைம் நம்ம வந்து இது பண்ணுறோம். அப்போ என்ன ப்ராபபிலிட்டி? ஸோ ஒரு டைஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை 6 சைடு இருக்கும். ஸோ ப்ராபபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு 6. 2 டைஸை பண்ண சொல்ல நமக்கு டோட்டலாக எவ்வளோ ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் அங்கே காயினுக்கு என்ன படித்தோம் அப்படின்னா 2 பவர் n, டைஸுக்கு அதே ஃபார்முலா தட் இஸ் 6 பவர் n. ஸோ 6 பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 36. அது எப்படி வருது நமக்கு தெரியும். சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 1,1. ஃபஸ்ட்டு டைஸில் 1, செகண்ட் டைஸில் 1, ஃபஸ்ட்டு டைஸில் 1, செகண்ட் டைஸில் 2, இப்படி கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் 1,6. அதேமாதிரி 2,1. ஸோ இந்த மாதிரி நமக்கு 6,1. ஸோ இப்படி கன்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 6 இருக்கும், இங்கே 6 இருக்கும். 6 × 6 தட் இஸ் 36 நமக்கு சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் ஈக்குவல் டு 36. ஸோ இதில் எந்த மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க சரிங்களா. நமக்கு மேக்ஸிமம் இதை பொறுத்த வரைக்கும் இந்த டைஸை வச்சு ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இதுவரை கேட்டில் வந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டைஸை வச்சு நமக்கு ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன கொஷின் தான் இருக்கும் அப்படின்னா 2 டைஸ் தான் கேட்பாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க. ஸோ இப்போ 2 டைஸ்லேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த சேம் நம்பர் அப்படின்னு கேட்பாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த சேம் நம்பர்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1,1 ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த சேம் நம்பர் இந்த போத் டைஸ். அப்போ இதில் என்ன வரும் 2,2, இந்த லைனில் என்ன வரும் 3,3, இந்த லைனில் என்ன வரும் 4,4. அப்போ இதுலேயும் சேம் நம்பர், இதுலேயும் சேம் நம்பர். இந்த மாதிரி எத்தனை இருக்குது நமக்கு டோட்டல். ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A is equal to n of A divided by number of total sample space. அப்போ இதில் 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6, 6,6. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் சேம் நம்பர் இந்த 2 டைசஸ். ஸோ அப்போ இதில் என்ன இருக்குது டோட்டல் 6. நமக்கு ஃபேவரபிள் எவ்வளோ 6, டோட்டல் 36. ஸோ 1/6. திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்யூரிங் ஆஃப் சேம் நம்பர் இந்த 2 டைசஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தி கெட்டிங் ஆஃப் 2 நம்பர் இந்த டைசஸ் ஈக்குவல் டு 1 நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 டைஸில் வரக்கூடிய நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 4 கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கு என்ன ப்ராபர்ட்டி கேட்பாங்க. அப்போ அதுக்கு என்னென்ன கேஸ்லாம் இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 1,4 மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ அதே மாதிரி இந்த டைஸில் 2,2 மல்டிப்ளை பண்ணால் 4. அதுக்கப்புறம் என்ன வரும் 4,1 மல்டிப்ளை பண்ணால் 4. அப்போ இதில் இந்த டோட்டல் இந்த 36 கேசஸில் 3 கேஸ் தான் எனக்கு என்ன ஆகுது அடாப்ட் ஆகுது. 1,4, 2,2, 4,1. வேறு எதுவும் கேஸ் வருதான் பார்க்கணும். இந்த 2 டைஸில் வரக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 4 வரும். அப்போ அதுக்கு என்ன ப்ராபர்ட்டி. அப்போ 3 கேசஸ் இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 3/36 ஈக்குவல் டு 1/12. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து டைஸை பொறுத்த வரைக்கும் ரைஸ் பண்ணுவாங்க. தென் கார்டு இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ டான்செட்டை பொறுத்த வரைக்கும் கார்ட்லேருந்து கொஷின் ரைஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ டிஎன்இபியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேசிக்லேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் காயின் கேட்க மாட்டாங்க. காயின் ரொம்ப சிம்பிள், டைஸும் ரொம்ப சிம்பிள். ஸோ கார்டை பொறுத்த வரைக்கும் 2 கலர், ரெட் கலர் அண்டு பிளாக் கலர். ஸோ ரெட் கலர் கார்டில் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 26 கார்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பிளாக் கலர் நமக்கு எவ்வளோனா 26 கார்டு இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ கார்டு இருக்குது அப்படின்னா 52. Totally 52 cards are available in the card pack. So 26 red, 26 black. So redல என்னென்ன நமக்கு இதெல்லாம் வருது. ஸோ அதே மாதிரி பிளாக்ல என்னென்ன பார்ட்ஸ்லாம் வருது. ஸோ ரெட்டை பொறுத்த வரைக்கும்னா ஹார்டின் அண்ட் டைமண்ட். ஸோ பிளாக்கை பொறுத்த வரைக்கும் கிளவர் அண்ட் ஸ்பேட். ஸோ இது நம்ம படிச்சிருப்போம். ஹார்டின், டைமண்ட், கிளவர், ஸ்பேட். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கார்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த 4 கார்டுமே ரெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டைப், ஹார்டினும் டைமண்டும் வரும். பிளாக்கை பொறுத்த வரைக்கும் கிளவரு, ஸ்பேட். ஸோ இந்த 2 கார்ட்ஸ் வரும். ஸோ எல்லாத்தையுமே நமக்கு தெரியும் கண்டிப்பாக 4 கிங் கார்டு இருக்கும். அந்த 4 கிங் கார்டும் எதில் இருக்கும், ஹார்ட்டில் ஒன்று, டைமண்டில் ஒன்று, கிளவரில் ஒன்று, ஸ்பேடில் ஒன்று. ஸோ அதே மாதிரி ஏ கார்டு
ஸோ ஏ கார்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்டில் 1, டைமண்டில் 1, கிளவரில் 1, ஸ்பேரில் 1. அப்போ டோட்டல் கிங் கார்டு இஸ் ஈக்குவல் டு 4. டோட்டல் ஏ கார்டு இஸ் ஈக்குவல் டு 4. சரிங்களா? அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் கார்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. வாட் இஸ் த ஃபேஸ் கார்டு? ஃபேஸ் கார்டு மீன்ஸ் we know that JQK, கிங் அண்ட் குயின். அப்போ JQKங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இங்கே எத்தனை கார்டு? ஸோ ஹார்டினில் நமக்கு எத்தனை கார்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 கார்டு. ஸோ டைமண்டில் 3 கார்டு, கிளவரில் 3 கார்டு, ஸ்பேரில் 3 கார்டு. டோட்டலி 12 cards are available as a face card. ஓகே, ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய பேசிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதுன்னு. இப்போ இதில் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 52 கார்ட்ஸ் இருக்குது. நான் 1 கார்டு வந்து ட்ராப் பண்ணுறேன், 1 கார்டு நாங்கள் வந்து எடுக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து கிங் கார்டு கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் கிங் கார்டு இஸ் ஈக்குவல் டு number of king card available divided by number of sample space. So sample space will be totally எத்தனை கார்டு இருக்குது நமக்கு 52. ஸோ இதில் number of king card 4 cards are available. That is 4/52 கேன்சல் அவுட் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ கிங் கார்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து எனக்கு ஏ கார்டு கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்கலாம். அதேமாதிரி ஃபேஸ் கார்டு கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் எஃப் ஃபேஸ் கார்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் total sample space, that is equal to 52. ஸோ எனக்கு டோட்டல் ஃபேஸ் கார்ட்ஸ் எனக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்குது? 12 cards. ஸோ 12 divided by 52. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் கொஸ்டின் கேட்குறாங்க. நான் வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுல் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ எல்லாமே பேசிக்ஸ் மொத்தம் படிச்சிருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு கிளாஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கிளாஸஸில் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் டான்செட் டிஎன்இபி as well as கேட் எக்ஸாம்ஸோட இம்பார்ட்டன்ட் நமக்கு டிஎன்இபியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டிஆர்பியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம் ஃபர்தராக. ஸோ இப்போ சம் ப்ரீவியஸ் இயர் டிஎன்இபி டான்செட் அண்டு கேட் எக்ஸாம்ஸ் நம்ம கேட் எக்ஸாமோட கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு போர்டில் டிஸ்பிளே ஆகும், அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இஃப் ஏ அண்ட் பி ஆர் any 2 events such that probability of A union B is equal to 3/4 and probability of A intersection B is equal to 1/4 and probability of A bar is equal to 2/3, then what is P of A? Question என்ன பண்ணிருக்காங்க? So probability of A union B கொடுத்திருக்காங்க, probability of A intersection B கொடுத்திருக்காங்க, probability of என்ன கொடுத்திருக்காங்க? A bar நமக்கு கொடுத்திருக்காங்க. So probability of A union B is equal to 3/4, probability of A intersection B is equal to 1/4, probability of A bar is equal to 2/3. Question is, what is probability of A? ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான கொஷின், பட் கன்ஃபியூசிங் கொஷின். இப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பார் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டாலாம் நோ நீடு ஹியர். ஸோ என்ன அப்படின்னா ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி எதுவுமே தேவையில்லை. என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பார் கொடுத்துருக்காங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ த பேசிக் ரூல், ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 minus ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பார், 1 minus 2/3, that is equal to 1/3. ஸோ இந்த ஒரு பேசிக் ரூல் போதும், அவ்வளோதான். பட் இது இந்த டேட்டாலாம் கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணோம், நம்மளோட மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா. ஸோ இதே கொஸ்டின்ஸில் வந்து நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன், தட் இஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஸ்டின் தே கேன் எக்ஸ்பெக்ட். சரிங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க. வி நோ த ஃபார்முலா ஃபார் ப்ராபபிலிட்டி ஆஃப் A union B, that is equal to probability of A plus probability of B minus probability of A and B. ஸோ ஏன் ஏ அண்ட் பி யூஸ் பண்ணுறோம்? ஏ அண்ட் பி இருக்குங்க சொல்ல கண்டிப்பாக இது என்ன ஈவெண்ட்டாக இருக்கும்? ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும், அப்படி இல்லை இண்டிபெண்ட்டாக இருக்கும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா தட் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0. அந்த ரூல் நம்ம படிச்சிருக்கோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. டிபெண்டன்ட் கேஸுக்கும் இந்த ஃபார்முலா தான் ஏ யூனியன் பிக்கு, இண்டிபெண்டன்ட் கேஸுக்கும் ஏ யூனியன் பிக்கு இந்த ஃபார்முலா தான். அது டிபெண்டண்டாக இண்டிபெண்டாங்கிறது இப்போ ஹியர் நோ நீட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா டேட்டாவும் கொடுத்துருங்க, சப்ஸ்டிட் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு 3/4. Probability of A is equal to what? That is, we find out 1/3 plus probability of B தான் என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க. Probability of A and B is equal to 1/4. ஸோ 1/4 இங்கே கொண்டு வந்தால்
3/4 plus 1/4 that is equal to 1. இது ஒரு 1/3 minus 1/3 that is equal to probability of B. So the probability of B is equal to 2/3. This is the answer here. So இந்த மாதிரி basic questions, basic rule apply பண்ணி கேட்கலாம். இதை பொறுத்தவரை ரொம்ப ஒரு பேசிக்கான கொஷின். இந்த டேட்டா கொடுத்துருக்கனால எக்ஸாம் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும். இது எப்படி லிங்க் பண்ணுறதுங்கிறதுக்காண்டி கன்ஃபியூஸ் ஆகும். பட் ரொம்ப ஒரு பேசிக் ரூல். ஸோ இதே கொஷினில் probability of B கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஸோ தென் செகண்ட் கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the chance that a leap year selected at random will contain 53 Sundays. ஒரு லீப் இயரில் 53 Sundays வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் லீப் இயர் அப்படின்னா எத்தனை டேஸ் இருக்கும். ஸோ நார்மல் இயருக்கும் லீப் இயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். லீப் இயர் அப்படின்னா 1 day is more than நார்மல் இயர். நார்மல் இயருக்கு 365 days. ஸோ லீப் இயரை பொறுத்த வரைக்கும் எத்தனை டேஸ் இருக்கும், 366 days. நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இந்த 366 டேஸில் அதாவது 1 லீப் இயரில் 53 Sunday வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி. ஸோ அப்போ 366 டிவைடட் பை 7 அப்படி போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்கும், எவ்ரி வீக்குக்கு ஒரு சண்டே இருக்குமா. ஸோ அப்போ எவ்வளோ சண்டே கிடைக்குதுன்னு சொல்லி நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ 5 7s are 35, 1 6, 2 7s are 14, பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது. அப்போ 2 days பேலன்ஸ் இருக்குது. அப்போ 52 Sunday ப்ளஸ் 2 days பேலன்ஸ் இருக்குது. 52 வீக் இருக்குது ப்ளஸ் 2 days இருக்குது. 52 வீக்குக்கு எவ்ரி வீக்குக்கு 1 Sunday வில் பி தேர். அப்போ 52 Sunday வரும். அப்போ இந்த 2 நாளில் இன்னொரு சண்டே வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கண்டுபிடிச்சுன்னா, ஸோ லீப் இயரில் 53 Sunday வரதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ இந்த 2 days இட் மேபி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், சண்டே மண்டே, மண்டே டியூஸ்டே, டியூஸ்டே வெனஸ்டே, வெனஸ்டே தேர்ஸ்டே, தேர்ஸ்டே ஃப்ரைடே, ஃப்ரைடே சாட்டர்டே அண்ட் சாட்டர்டே சண்டே. ஸோ இப்போ எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது, 1 2 3 4 டோட்டலி 7 பாசிபிலிட்டி வில் பி தேர். ஸோ இது டோட்டல் கேசஸ். ஃபேவரபிள் கேஸ் இஸ் வாட், இந்த 2 daysல சண்டேயாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, இந்த 2 daysல ஒரு டே சண்டேயாக இருக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, இந்த ஒரு கேஸ் இருக்குது. So then Saturday Sunday, so Sunday Monday and Saturday Sunday, so 2 cases will be there. So the favorable case will be 2 and the total case will be 7, that is equal to 2/7 will be the answer. ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் அவங்க ரைஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப பேசிக். ஒரு லீப் இயர் அப்படின்னா 366 டேஸ் இருக்குது நமக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன, டிவைடட் பை 7 போட்டால் 52 வீக்ஸ் ப்ளஸ் 2 days வருது. எவ்ரி 52 வீக்ஸ் எவ்ரி வீக்குக்கு ஒரு சண்டே இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ 52 Sunday இருக்குது ப்ளஸ் இந்த 2 days சண்டே வரதுக்கு என்ன பாசிபிலிட்டி. மொத்தமாக நம்ம 2 days சண்டே வரதுக்கு there is 7 possibility, total possibility. In that favorable possibility is 2, that is 2/7. So then third question. So third question என்ன கொடுத்துறாங்க, probability of A passes a test is 2/3 and the probability of B passes a test is 3/5. Then find out the probability that is only one of them is passed. ஸோ அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, probability of A பாஸ் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கொடுத்துறாங்க, that is 2/3. probability of B பாஸ் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கொடுத்துறாங்க, that is 3/5. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒன்லி ஒன், 2 பேரில் யாராச்சும் ஒருத்தங்க பாஸ் ஆகிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஸோ ஒன்லி ஒன் கேஸ் அப்படிங்க சொல்ல நம்ம என்ன படிப்போம் அப்படின்னு சொன்னால், தட் மேபி அந்த ஒன்று யாரும் நமக்கு தெரியாது. தட் மேபி ஏஆ இருக்கலாம் ஆர் தட் மேபி பிஆ இருக்கலாம். ஸோ இது டிபெண்டன்ட் கேஸா இண்டிபெண்டன்ட் கேஸா அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு டெஸ்ட்டுங்கிறது சொல்ல சேம் டெஸ்ட்டு தான் இவரும் எழுதியிருக்காரு. பட் ஒரு டெஸ்ட்டை ஒரு பேப்பரை 2 பேரும் ஒரே நேரத்தில் எழுத முடியாது. ஸோ அப்போ இங்கே என்ன அப்படின்னா, 2மே இண்டிபெண்ட். இவரோட டெஸ்ட்டு வேறு, இவரோட டெஸ்ட்டு வேறு, இவர் எடுத்த ரிசல்ட் வேறு, அவர் எடுத்த ரிசல்ட் வேறு. 2 பேருக்கும் எந்த ஒரு காம்பினேஷனும் கிடையாது. 2 பேருக்கும் சேர்த்து மார்க் கிடையாது. இவருக்கு ஒரு தனி மார்க், அவருக்கு ஒரு தனி மார்க். ஸோ அப்போ இங்கே என்ன கேஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் கேஸ். ஸோ நமக்கு தெரியும் ஒன்லி ஒன் கேஸ்னா என்னது, தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எக்ஸாக்ட்லி ஒன். ப்ராபபிலிட்டி ஆஃப் A del B. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் அண்ட் B. அதாவது A பாஸ் ஆயிருந்தார் அப்படின்னா B ஃபெயிலு. இங்கே வந்து என்னது, A ஃபெயிலு B பாஸ். இங்கே A மட்டும் பாஸ், இங்கே B மட்டும் பாஸ். அப்போ ஒன்லி ஒன்னுங்கிறது என்னென்னா, இங்கே A மட்டும் ஒன்லி ஒன், இங்கே B மட்டும் ஒன்லி ஒன். ஸோ அப்போ டோட்டல் பாசிபிலிட்டி ஃபார் ஒன்லி ஒன் இஸ் both of them. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ப்ராபபிலிட்டி ஆஃப் A and B காம்ப்ளிமெண்ட். ஸோ ஹேண்ட் ரூல், மல்டிப்ளிகேஷன் ரூல் ஃபார் தி இண்டிபெண்டன்ட் கேஸுக்கு நம்ம என்ன படிச்சிருந்தோம்னா, சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் probability of A complement into probability of B. So probability of A is 2/3. So probability of A bar, that is A complement, is equal to 1 minus 2/3, that is 1/3. Probability of B complement is what?
1 minus 3 by 5, that is 2 by 5. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், சிம்பிளாக மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ராபர்ட்டி ஆஃப் A is 2 by 3, ப்ராபர்ட்டி ஆஃப் B complement is 2 by 5, plus ப்ராபர்ட்டி ஆஃப் A complement is what, 1 by 3, ப்ராபர்ட்டி ஆஃப் B is 3 by 5. 3 by 5. So 2 2s are 4, 4 by 15 plus 3 by 15, that is equal to 7 by 15. That is the answer here. ஸோ இதே கொஷினில் இன்னொன்று ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒன்லி ஒன் கேஸ். ஸோ இதே கேஸில் அட்லீஸ்ட் ஒன் ப்ராபர்ட்டி ஃபார் அட்லீஸ்ட் ஒன்னு ஒரு கொஷின் ரைஸ் பண்ணலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ப்ராபர்ட்டி ஆஃப் A and B complement ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A complement and B ப்ளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் A and B. ஏன் A and B இங்கே ஆட் அப் ஆகுது? அட்லீஸ்ட் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, A மட்டும் நடக்கலாம், B மட்டும் நடக்கலாம், A and B ரெண்டும் சேர்ந்து நடக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒருத்தனாச்சும் வாங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தே வில் கம். ஸோ அட்லீஸ்ட் ஒன்னு சொல்ல ப்ராபர்ட்டி ஆஃப் A and B complement, A complement and B and A and B. ஸோ இதை டேரெக்டாக நமக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அவுட் புட் கிடைச்சிடும். திஸ் இஸ் த தேர்ட் கொஷின். தென் we will go for fourth question. Then fourth question. So probability of A is 0.5 and the probability of B is 0.3 and probability of A and B is equal to 0.15. Then find out the probability of A by B. A depends upon B. So என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, probability of A is equal to 0.5 and probability of B is equal to 0.3 and probability of A and B is equal to 0.15. Find out the probability of A bar B. ஸோ A and B அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக அது ஒன்று டிபெண்டன்ட் கேஸாக இருக்கும், அப்படி இல்லை அது என்னது இண்டிபெண்டன்ட் கேஸாக இருக்கும். கண்டிப்பாக மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸாக இருக்காது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கேஸுக்கு A and B is equal to என்னது 0. ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபர்ட்டி ஆஃப் A டிபெண்ட்ஸ் அப்பான் P. அப்போ கண்டிப்பாக இது என்ன ஈவெண்ட், டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் A and B நமக்கு ஃபார்முலா தெரியும், ப்ராபர்ட்டி ஆஃப் A இன்டு ப்ராபர்ட்டி ஆஃப் B டிபெண்ட்ஸ் அப்பான் A. ஏன்னா A தான் நமக்கு நோன், அப்போ ஏலேருந்து நோன் டு அன்னோன். ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு டேட்டா இருக்கான்னு பார்க்கணும். ப்ராபர்ட்டி ஆஃப் A இருக்கா, இருக்குது. ப்ராபர்ட்டி ஆஃப் B by A இருக்கா, இல்லை. ப்ராபர்ட்டி ஆஃப் B by A நமக்கு கேட்கல, ப்ராபர்ட்டி ஆஃப் A by B. A டிபெண்ட்ஸ் அப்பான் B தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த டேட்டா இருக்குது, ப்ராபர்ட்டி ஆஃப் A and B இருக்குது, ப்ராபர்ட்டி ஆஃப் A இருக்குது. ஸோ அவங்க இது கேட்கலாம், நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் A டிபெண்ட்ஸ் அப்பான் B. அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் B and A நமக்கு தெரியும் ஃபார்முலா, that is probability of B into probability of A depends upon B. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா ப்ராபர்ட்டி ஆஃப் A by B நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இந்த லிங்க்லேருந்து. ப்ராபர்ட்டி ஆஃப் B எனக்கு நோன், ப்ராபர்ட்டி ஆஃப் B and A. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரூல் பேசிக் நடத்தும் போதே நம்ம சொன்னோம், ப்ராபர்ட்டி ஆஃப் A and B அண்ட் ப்ராபர்ட்டி ஆஃப் B and A போத் ஆர் சேம் சொன்னோம். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ப்ராபர்ட்டி ஆஃப் A and B substitute பண்ணுறேன் is equal to probability of B into probability of A by B. That is equal to what? Probability of A and B is equal to 0.15. 0.15. Probability of B is equal to 0.3 into probability of A depends upon B. So 0.15 divided by 0.3 is equal to probability of A by B. That is equal to what? 15 divided by 30 is equal to 0.5. So probability of A bar B is equal to 0.5. That is the answer here. Okay, then question number 5. If 50% of firms employee are BE degree holder and 25% of members are MBA degree holder and 5% having both the degrees, then the probability of selecting BE degree holder when the selection is confined to MBA. This is the important point here. The selection is confined to MBA, is related to MBA and it depends on MBA. So இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, BE படித்தவங்க எவ்வளோ பேர், MBA படித்தவங்க எவ்வளோ பேர், BE with MBA both MBA படித்தவங்க எத்தனை பேர். ஸோ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, that is equal to 15% for BE degree holder, 25% and 5%. So this is, they are given in the percentage. We need to convert into a factor, that is 0.15, that is 0.25 and 0.05. What question they will ask? They are asking probability of BE degree holder with confined to MBA.
இது டிபெண்ட்ஸ் ஆன் எம்பிஏ. பிஇ டிகிரி ஹோல்டர் டிபெண்ட்ஸ் ஆன் எம்பிஏ. பிஇ படிச்சு இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர்ஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் இந்த இன்டர்வியூக்கு, பட் தே மஸ்ட் ஹேவ் ஏ எம்பிஏ. ஸோ அப்போ இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் நமக்கு தெரியும் பிஇ அண்ட் எம்பிஏ இஸ் வாட்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஇ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்பிஏ டிபெண்ட்ஸ் ஆன் பிஇ. ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஇ அண்ட் எம்பிஏ. நான் பிஇ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு வச்சுருக்கேன், எம்பிஏ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பின்னு வச்சுருக்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் பி டிபெண்ட்ஸ் அப்பான் இ. இதுதான் கொஸ்டின், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதே கேஸ் நமக்கு என்ன கேட்காங்க அப்படின்னா பிஇ இது கன்ஃபைன் டு எம்பிஏ. நம்ம இந்த ஃபார்ம்லாம் அப்ரிவேட் பண்ணால் என்ன வருது? பிஇ அண்ட் எம்பிஏ கன்ஃபைன் டு பிஇ வருது. ஸோ அப்போ இந்த கேஸுக்கு ஆப்போசிட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்பிஏ அண்ட் பிஏ, இந்த கேஸ் நான் யூஸ் பண்ணும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்பிஏ அண்ட் பிஇ. ஸோ என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து நமக்கு என்னது? இன்டர்செக்ஷன் ரூலு. டிபெண்டன்ட் கேஸுக்கு என்ன வரும்? டேரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்பிஏ இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்பிஏ எது தெரியுமோ நோன் கீழே எழுதிக்கணும், அன்னோன் இஸ் பிஇ. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்பிஏ அண்ட் பிஇ, பிஇ அண்ட் எம்பிஏ both are same, that is equal to 0.05. then the probability of MBA we know that 0.25. so 0.25 and the probability of BE with confined to MBA we need to find. so இங்கே என்ன வருது? so 0.05 0.25. so 1 5s are 5 5s are, so 1/5 probability of BE confined to MBA is equal to 1/5, that is equal to 0.2. that is the answer here. Then 6th question, 2 coins are tossed simultaneously, the probability of getting at least one hit is. So 2 coins are tossed, this is coin problem, previous year gate question, very basic question. 2 coins are tossed means what is the sample space? That is equal to head to head, head to tail and tail head and tail and tail. so number of sample space equal to 4, that is shortly 2 power n, that is 2 power 2 is equal to 4. so this is number of sample space. What question they are asking? They are asking getting of at least one hit. okay, at least one hit. so at least one hit means what? probability of at least one hit. குறைஞ்சது ஒரு ஹிட் இருக்கணும். அப்போ இதில் ஒரு ஹிட் இருக்குது, இதில் ஒரு ஹிட் இருக்குது, 2 ஹிட் இருக்குது. ஓகே, எத்தனை ஹிட் வேணாலும் இருக்கலாம், குறைஞ்சது ஒரு ஹிட் இருக்கணும். அப்போ அதுக்கு மேலே 2 ஹிட் இருக்கலாம், 3 ஹிட் இருக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஹிட்ஸ் இருக்கலாம். ஸோ ஹெட்டு இல்லாமல் இருக்கிறது மொத்தம் எடுக்கக்கூடாது. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் favorable case is what? 1 2 and 3. so 3. so the probability of occurrence of at least one hit is what? 3 divided by number of total sample base equal to 4. 3/4, that is equal to 0.75 is the answer. இப்போ இதே கொஷினில் வேறு என்ன மாதிரி கொஷின் ரைஸ் பண்ணலாம்? அட்மோஸ்ட் ஒன் ஹிட் அப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் ஒன் ஹிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? அதிகபட்சம் ஒரு ஹெட்டு தான் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு ஹெட்டு தான் அதிகபட்சமாக இருக்கணும், அதிகபட்சமாக ஒரு ஹெட்டு இருக்கணும். ஸோ ஹெட்டு இல்லாமல் இருக்கலாம். அதிகமாக இவ்வளோ ஸ்பீடில் போகலாம், 50 அதிகமாக 50 ஸ்பீடில் போகலான்னா போகாமல் கூட இருக்கலாம், அப்போ பிரச்சனையே கிடையாது. நான் 50 தாண்டக்கூடாது, அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ என்ன அப்படின்னா அதிகபட்சம் ஒரு ஹெட், ஒன் ஹெட் 0 ஹெட். அப்போ எனக்கு இங்கே பாசிபிலிட்டி எவ்வளோ? 3/4. ஸோ இதே மாதிரி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 ஹெட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 0 ஹெட்னு கேட்கலாம். ஸோ 0 ஹெட்னா என்னது? இந்த கேஸில் மொத்தம் பாசிபிலிட்டி. அப்போ என்னது? தட் இஸ் 1 ஃபேவரபிள் கேஸ் டிவைடட் பை டோட்டல் 4. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எப்படினாலும் கொஷின் ரைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் 6th கொஷின். த ஆன்சர் வில் பி 0.75. Then 7th question, a coin is tossed 6 times, the probability of obtaining heads and tail is alternatively. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம்னா ஒரு காயினை 6 டைம் டாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹெட்டும் டெய்லும் ஆல்டர்னேட்டிவாக வரதுக்கு என்ன ப்ராபர்ட்டின்னு கேட்குறாங்க. ஸோ காயின் டாஸ் 6 டைம் மீன்ஸ் தட் இஸ் 2 power n. we know that 2 power 6 equal to 64. that is a number of sample space equal to 64. what is our favorable case? Favorable case they are telling us head and tail will come as alternatively. so head to tail இது ஒரு பாசிபிலிட்டி. 6 காயின்ஸில் முதல்ல ஹெட்டு, ரெண்டாவது டெய்லு, ஹெட்டு டெய்லு. ஸோ இதே மாதிரி
இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது, டெய்ல் ஹெட்டு டெய்ல் ஹெட்டு டெய்ல் ஹெட். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ இருக்கக்கூடிய 6 டாஸிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஹெட்டு, செகண்டு டெய்லு, தேர்டு ஹெட்டு, ஃபோர்த்து டெய்லு. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வர மாதிரி நமக்கு 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஹெட்டு டெய்ல் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று, டெய்ல் ஹெட் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேஸ் ஈக்குவல் டு வாட், 2 cases. ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் favorable case is what, number of favorable case divided by number of total sample space, that is equal to 2 divided by 64 is equal to 1 by 32. Then the 8th question is, a card is drawn from a well shuffled pack of playing cards, and what is the probability of getting either spade card or ace card? So நமக்கு தெரியும் total number of cards will be 52, that is here I am denoting n of t, 52 cards, and number of the spade cards we know that heart-in, diamond, clover, spade. So எல்லாமே நமக்கு என்ன 13 cards இருக்கும். அப்போ spade card is 13 card. And the number of ace card is also called as as card and a card. So a card is 4 cards available in the different shapes, that is spade, clover, heart-in, diamond. சரிங்களா? So number of a card is 4. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் probability of getting spade card, either spade or a card. ஸோ இதுதான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரியும் கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஈவெண்ட். ஸோ இப்போ ஏ கார்டுங்கிறது கண்டிப்பாக ஸ்பேட் கார்டில் ஒரு ஏ கார்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் டிபெண்ட் கேஸ். ஸோ ஃபார் தி டிபெண்ட் கேஸ் we know that additional theorem is probability of S plus probability of A minus probability of S intersection E. So probability of S is what, number of favorable divided by total case, that is 13 divided by 52 plus A card is what, number of favorable 4 divided by total case, 4 divided by 52 minus here spade and ace. ஸோ கண்டிப்பாக ஸ்பேட் கார்டில் எத்தனை ஏஸ் கார்டு இருக்கும், ஒரே ஒரு ஏஸ் கார்டு ஸ்பேட் கார்டாக இருக்கும். ஸோ அப்போ அதை என்ன பண்ணிட்டோம்னா மைனஸ் பண்ணுறோம், 1 divided by 52. ஸோ தட் இஸ் equal to 13 plus 4, that is 17 minus 1, 16. 16 divided by 52 is the answer. So this is the basic introduction class of probability. So இந்த டாபிக் நம்ம வந்து பேசிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பார்ட்டு. ஸோ இதில் வந்து வித் சம் நியூமரிக்கல்ஸும் நம்ம சால்வ் பண்ணோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்கில் சம் கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ்க்காண்டி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டின் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணுங்கள். இந்த மாடலில் இன்னும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியுமோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக நம்ம வந்து இந்த கிளாஸஸ் ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக இன்னும் நமக்கு நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. ரேண்டம் வேரியபிள் அண்ட் மீன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், இந்த சாப்டர்லாம் ஃபர்தர் கம்மிங் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஒன்லி பேசிக் we are solving here. Okay.